Praise the Lord. நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவேதான் இந்த பதிவை கர்த்தர் காணும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவிட்டது போல இந்த நாளில் மேசியாவின் அற்புதத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஒருவேளை என்னுடைய முந்தைய பதிவை நீங்கள் பார்க்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்னுடைய முந்தைய பதிவுக்கு சென்று நீங்கள் மேசியாவின் அறிமுகம் என்ற பதிவை பார்த்து பின்பு இதை பார்க்கும்படி அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் மேசியாவின் அற்புதத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக மேசியாவின் கிரியைகள் அல்லது அற்புதங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று சில வசனங்கள் நான் உங்களுக்கு ஆதாரமாய் காட்ட விரும்புகிறேன். என்னோடு கூட உங்கள் வேதத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோவான் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜனங்களில் அநேகர் அவரை விசுவாசித்து, கிறிஸ்து வரும்பொழுது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கிலும் அதிகம் செய்வாரோ என்றார்கள். ஜனங்களுக்குள் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை என்ன? கிறிஸ்து வருவார், மேசியா வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அப்படி வரும்பொழுது என்ன நடக்கும்? அவர் அநேக அற்புதங்களை செய்வார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆகவே இப்போது இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்தார். ஆகவே அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? கிறிஸ்து வரும்பொழுது அல்லது மேசியா வரும்பொழுது இன்னும் அநேக அற்புதங்களை செய்வார்கள் என்று அவர்கள் எண்ணார்கள். கிறிஸ்துவை மேசியாவாக அவர்கள் எண்ணவில்லை. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் சற்று கவனமாய் கவனிக்க அன்போடு கூட நான் கேட்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேனானால். இயேசு கிறிஸ்து என்ன பதிவிடுகிறார்? வேறு ஒருவரும், எந்த ஊழியக்காரனும், எந்த தீர்க்கதரிசியும், எந்த ஆசாரியனும் செய்யாத அற்புதத்தை நான் உங்கள் மத்தியில் செய்திருக்கிறேன் என்று அவர் பதிவிடுகிறார். இவைகள் எதை குறிக்கிறது? இன்னும் வேதத்தில் அநேக வசனங்கள் உண்டு. யோவான் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், யோவான் 10:37-38 இவைகள் இயேசுவின் கிரியைகளை குறித்து பேசுகிறது, அற்புதங்களை குறித்து பேசுகிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? என் வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்காவிட்டாலும் பரவாயில்லை, பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிறேன் கிரியைகளை கண்டாவது நான் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் என் கிரியைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது, என் கிரியைகள் நான் யார் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது என்று அன்றைக்கு ஜனங்களோடு அவர் பேசியதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, மேசியாவும் அப்படி கிரியைகளும் அல்லது அற்புதங்களும் ஒன்றே பின்னி பிணைந்திருக்கிறது. அவைகள் ஒன்றாக பயணிக்க வேண்டும். ஆகவேதான் முதல் பதிவாக நாம் எடுத்துக்கொண்டது மேசியாவின் அற்புதங்கள் என்ன. இதில் இந்த நாளிலே நாம் மேசியாவின் அற்புதத்தை பார்க்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே வாழ்ந்த ரபிமார்கள் மக்களுக்கு இவ்வாறாக அவர்கள் போதித்து வந்தார்கள். மேசியா வரும்பொழுது அநேக அற்புதங்களை செய்வார் என்று போதித்தார்கள். அற்புதங்களிலே 2 வகை அற்புதங்களை அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசித்து வந்தார்கள். ஒன்று சாதாரண அற்புதம் அல்லது பொதுவான அற்புதம். அவைகள் எந்த மனிதனாலும் செய்ய முடியும். எந்த ஒரு மனிதர் தேவ ஆவியினால் நிரப்பப்படுகிறாரோ அந்த அற்புதத்தை அவர்கள் செய்ய முடியும். யாருக்கு வேண்டுமானாலும் எந்த நிலையிலும் அவர்கள் செய்ய முடியும். இந்த அற்புதம் பொதுவான அற்புதம் அல்லது சாதாரண அற்புதம் என்று அவர்கள் எண்ணினார்கள். இதைத்தான் யூத ரபிமார்கள் போதித்தார்கள். 2வது வகை என்ன? மேசியாவின் அற்புதம். இந்த குறிப்பிட்ட நபர்கள், எந்த தீர்க்கதரிசியும், எந்த லேவியனும், எந்த ஆசாரியனும், எந்த ஊழியக்காரனும் செய்யாத அற்புதத்தை மேசியா வரும்பொழுது செய்வார் என்று அவர்கள் போதித்து வந்தனர். ஆகவே மேசியா வரும்பொழுது இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும் என்று ஜனங்கள் எதிர்பார்க்க தொடங்கினர். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இவர் மேசியாவா இருப்பாரோ என்ற சந்தேகத்திலே அவர்கள் கேள்விகளை எழுப்பினார்கள். யூத ரபிமார்களும் ஆசாரியர்களும் பொதுமக்களும் இவர் மேசியாவா இருப்பாரோ என்று
அவர்கள் வினாவுவதை நாம் கேட்க முடியும். அன்பானவர்களே, இந்த நாளிலும் மேசியா செய்த அற்புதத்தை நாம் இந்த நாளில பார்க்க இருக்கிறோம். யூத ரபிமார்கள் மக்களுக்கு போதித்த ஒரு காரியம் என்னவென்றால், மேசியாவுக்காக சில அற்புதங்கள் அவைகள் பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்கிறது. அதாவது ரிசர்வ்டு மிரக்கிள்ஸ், யாருமே செய்யாத அற்புதங்கள் இயேசுவுக்காக, மேசியாவுக்காக அவைகள் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்று யூத ரபிமார்கள் மக்களுக்கு போதித்தனர். இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவர் சில அற்புதங்களை செய்த பொழுது அவைகள் யூத கலாச்சாரத்திற்கு உட்பட்டு தான் அற்புதங்களை செய்தார் என்பதை நீங்களும் நானும் விலகிக் கொள்ள வேண்டும். அவர் கலாச்சாரத்திற்கு உட்பட்டு கலாச்சாரத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு தான் அற்புதத்தை செய்தார். ஏனென்றால் அவர் ஒரு யூதனாய் வாழ்ந்தார், ஒரு எபிரேயனாய் அவர் வாழ்ந்தார். ஆகவேதான் இந்த கலாச்சாரத்திற்கு உட்பட்டு தான் இந்த அற்புதத்தை செய்தார். ஆகவே இந்த நாளில இயேசு கிறிஸ்து செய்த அல்லது மேசியா செய்த முதல் அற்புதத்திற்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். முதல் அற்புதம், ஆண்டவர் ஒரு குஷ்டரோகியை சுகப்படுத்துகிறார். இந்த நிகழ்வை 3 நற்செய்தியாளர்கள், அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 நற்செய்தியாளர்களும் பதிவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் லூக்காவுடைய புத்தகத்துக்கு நேராய் இந்த நிகழ்வை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். லூக்கா 5ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 12லிருந்து 16 வரை. நான் உங்களுக்காக வாசிக்கும் முன்பதாக மேலும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து காட்டுகிறேன். அப்பொழுது உங்களுக்கு இதனுடைய பின்னணி என்ன என்பது உங்களுக்கு புரியும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தான் ஆகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இஸ்ரவேலிலே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள், ஆனால் ஒருவர் கூட சுத்தமாக்கப்படவில்லை. மாறாக சீரியா தேசத்தை சார்ந்த ஒரு படைத்தளபதி நாகமான் மாத்திரம் எலிசா தீர்க்கதரிசியினால் அந்த தண்ணீரினால் சுத்தமாக்கப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதை புரிந்து கொள்வதற்கு இந்த வசனத்தை ஒவ்வொன்றாக நாம் வாசித்து நாம் தியானித்தால் மாத்திரம்தான் நமக்கு இந்த பகுதி புரியும். நீங்கள் நினைக்கலாம், பழைய ஏற்பாட்டு நாட்களிலே மீரியாம் குஷ்டநோயினால் பாதிக்கப்பட்டு சுத்தமாக்கப்பட்டாலே என்று நீங்கள் நினைக்கலாம். மீரியாமுடைய குஷ்டம் சற்று வித்தியாசமானது. அது 2 காரணங்களுக்காக மீரியாமுக்கு வந்தது. ஒன்று, அந்த நாட்களிலே மீரியாம் தேவதாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசினபடினாலே அந்த குஷ்ட நோய் வந்தது. அது அவர்கள் பேசினதின் விளைவாக தண்டனையாய் கொடுக்கப்பட்டது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தண்டனையாய் கொடுக்கப்பட்டது. அது மற்றவர்களுக்கு வந்தது போல இயற்கையாக அந்த குஷ்ட நோய் மீரியாமுக்கு வரவில்லை, தண்டனையின் விளைவாக வந்தது. அது மாத்திரமல்ல, ஒன்றை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நியாயப்பிரமாணம் முழுவதிலுமாய் மக்களுக்கு அருளப்படவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைதான் இந்த மீரியாம் குஷ்டத்தினால் பாதிக்கப்பட்டு அதன் பின்பு சுத்தமாக்கப்பட்டால், சுகமாக்கப்பட்டால் என்பதை நாம் வாசிக்கிறோம். இந்த நோய் மிகவும் கொடுமையான நோயாய் இருந்தது. இந்த நோய் வந்தால் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும், அவர்கள் ஊருக்கு புறம்பாக அனுப்பப்பட வேண்டும், மக்களோடு மக்களாக வாழக்கூடாது. அவர்கள் தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு அவர்கள் சுகமாக்கப்பட வரைக்கும் அல்லது சுத்தமாக்கப்படும் வரைக்கும் அவர்கள் தனிமையே அவர்கள் வாழ வேண்டும் என்று நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எவ்வளவு கொடுமையான நோய் என்று தெரியுங்களா? அவர்களுடைய சுவாச காற்றை கூட ஒருவர் சுவாசிப்பாரானால் அந்த நோய் அவர்களை பற்றிக்கொள்ளும் என்று அந்த நாட்களிலே அவர்கள் கருதினார்கள், நம்பினார்கள். அது உண்மையும் கூட. அவ்வளவாய் அந்த நோய் அந்த நாட்களிலே கொடுமையாய் இருந்தது.
இதை குறித்து நாம் லேவியராகமம் 13:14 மிக தெளிவாய் ஆண்டவர் மோசேயின் மூலமாய் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு 2 வகையான குஷ்டத்தை ஆண்டவர் இந்த பகுதியில் பதிவு செய்கிறார். ஒன்று மனிதனுக்கு நேரிடுகிற குஷ்டரோகம், இன்னொன்று தங்குகிற வீடுக்கு நேரிடுகிற குஷ்டம். ஒருவேளை இப்படிப்பட்ட இந்த குஷ்டரோய் மனிதனுக்கோ அல்லது வீட்டுக்கோ வந்தால் அவர்கள் எப்படி சுத்திகரிக்கப்பட வேண்டும், அவர்கள் செய்ய வேண்டிய சுத்திகரிப்பின் முறைமைகள் என்ன, எப்படி அவர்கள் பலியிட வேண்டும் போன்ற காரியங்களை மக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் மோசேயின் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறதை இந்த 2 அதிகாரங்கள் மிக தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். அநேக முறை ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வரும். சுத்திகரிப்பு, சுத்திகரிப்பு, சுத்திகரிக்கப்படுகிறவன் என்று திரும்ப திரும்ப வருகிறதை இந்த 2 அதிகாரங்களிலே நீங்கள் நானும் பார்க்க முடியும். கண்பானவர்களே, குஷ்டத்திலிருந்து ஒரு மனிதன் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இப்பொழுது நாம் இந்த நிகழ்வுக்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும். லூக்கா 5ஆம் அதிகாரம். நான் ஒவ்வொரு வசனமாய் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் பொறுமையோடு கூட என்னோடு நீங்கள் வேதத்தை திறந்து வைத்து வாசியுங்கள், குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்னோடு பயணிக்க மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு. நன்றாக கவனிங்கள். லூக்கா ஒரு மருத்துவர். ஆகவே அந்த மருத்துவர் பயன்படுத்துகிற வார்த்தைகளை நீங்கள் கவனமாய் கவனிக்க வேண்டும். குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன். அப்படியானால் அந்த குஷ்டரோகம் லேசான முறையில் இல்லை. அந்த மனிதருக்கு உச்சந்தலை முடி முதல் உள்ளம் பாதம் வரை நிறைந்த குஷ்டம் நிறைந்த ஒரு மனிதன் அங்கே இயேசுவை காண வருகிறார். அப்ப இது சாதாரண நிலையில் இல்லை. இது முத்தின ஒரு நிலை. இது மிகவும் மோசமான ஒரு நிலை. ஒருவேளை இவன் சாகும் தருவாயில கூட இந்த குஷ்டரோகி இருந்திருக்க கூடும் என்று லூக்கா நினைத்திருக்கலாம். நானும் அதையே நினைக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த குஷ்டரோகி ஆண்டவரிடத்தில் வருகிறான், இயேசுவினிடத்தில் வருகிறான். இந்த குஷ்டரோகி சொல்லுகிற சில வார்த்தைகள் என்னை யோசிக்க வைத்தது. நீங்கள் அந்த வார்த்தைகளை நாம் சற்று தியானிக்க இருக்கிறோம். என்னோடு கூட நீங்கள் பயணிக்கும்படி மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிற அந்த வார்த்தைகளை கவனியுங்கள். குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். என்ன நடக்கிறது? முதலாவது அவன் செய்கிற காரியத்தை பாருங்க. ஆச்சரியமான காரியம். இயேசுவை ஆண்டவரே என்று அழைக்கிறான். இந்த குஷ்டரோகிக்கு எப்படி இது தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஏதோ ஒரு வகையில் இந்த குஷ்டரோகி இயேசுவை ஆண்டவர் என்று அறிந்திருந்தான். ஆகவேதான் இயேசுவே என்று அழைக்கவில்லை, கிறிஸ்துவே என்று அழைக்கவில்லை, ஆண்டவரே என்று அழைக்கிறான். கண்பானவர்களே, இது ஆச்சரியமாயிருக்கிறது. இந்த குஷ்டரோகி யாரிடத்திலாகவும் கேட்டிருக்கலாம், அல்லது இயேசுவை குறித்து அவன் கேட்டிருக்கக்கூடும், அல்லது வேத வசனங்களிலே சில வார்த்தைகளை மேசியாவை குறித்து கேட்டிருக்கக்கூடும். ஆகவே இயேசுவை ஆண்டவரே என்று அழைக்கிற ஆச்சரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவது அவன் செய்த காரியம், தன்னை உண்டாக்கினவருக்கு முன்பதாய் நான் நிற்கிறேன் என்று அறிந்து ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைக்கிறது மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம். பின்பு அவன் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஒரு நிமிடம் நீங்கள் நிறுத்தி இதை வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வசனம் நமக்கு புரியும். நாம் எத்தனையோ முறை இதை படித்திருக்கிறோம், ஆனால் நிறுத்தி படித்திருக்கிறோமா, புரிந்து படித்திருக்கிறோமா என்பது தெரியவில்லை. என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கும் என்று தானே சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இவர் சொல்லுகிற காரியம் என்ன? ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லுகிறார். சுத்தமாக்குதலுக்கும் சுகமாக்குதலுக்கும் என்ன வித்தியாசம்? குஷ்டரோகம் சுத்தமாக்கப்பட வேண்டுமா, சுகமாக்கப்பட வேண்டுமா? இங்கு அவன் கேட்கிறத அந்த பதத்தை நீங்கள் கவனியுங்கள். என்னை சுத்தமாக்கும். கண்பானவர்களே, சுகம் என்றால் என்ன, சுத்தம் என்றால் என்ன? ஏன் குஷ்டரோகம் வருகிற இடத்துல எல்லாம்
சுத்தம் சுத்தம் என்று வருகிறது, சுகம் என்று வருவதில்லை. ஆண்டவரே இந்த வார்த்தையை இங்கு பயன்படுத்த அனுமதிக்கிறார். சற்று நாம் அதை பார்க்க வேண்டும். ஆண்டவரே சில இடங்களில் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். ஊழியத்திற்கு நீங்கள் செல்லும் பொழுது எங்கு செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்லக்கூடாது, எப்படி நீங்கள் மக்களை அணுக வேண்டும், அதனுடைய பலன்கள் என்ன, விளைவுகள் என்ன போன்ற அநேக ஊழியத்திற்கான ஆலோசனைகளை கொடுக்கிறார். ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமானால் ஒரு பதிவிலே இதற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன். நீங்கள் பின்பதாக நீங்கள் பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு நேராய் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், சுகமாக்குங்கள் என்று சொல்லவில்லை. வியாதிகளை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் என்று அவர் சொல்கிறார். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரை சந்திக்கிறார்கள். ஊருக்கு புறம்பே 10 குஷ்டரோகிகள் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தையை நாம் சற்று தியானிக்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்களே அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். சுகமானார்கள் என்று சொல்லப்படவில்லை, அவர்கள் போகையில் சுத்தமானார்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது. அதே அதிகாரம் 17ஆம் வசனத்தில் மீண்டும் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இயேசுவும் அதை உறுதிப்படுத்துகிறார். சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா. சுகத்தை அவர் பேசவில்லை, சுத்தத்தை குறித்துதான் அங்கு பேசுகிறார். முந்தைய பதிவில் உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை பதிவிட்டு இருந்தேன். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகன் தன்னுடைய 2 சீடர்களை ஆண்டவரிடத்திற்கு அனுப்பி ஒரு கேள்வியை கேட்கிறார். வருகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று யோவான் ஆண்டவரிடத்தில் 2 சீடர்களை அனுப்பின பொழுது ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன? ஒருவேளை நீங்கள் அந்த பதிவை பார்க்கவில்லை என்று சொன்னால் தயவாய் நீங்கள் அந்த பதிவை பார்த்து இந்த பதிவை பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேசியாவின் அறிமுகம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு பதிவை நான் போட்டிருக்கிறேன். அந்த பதிவை நீங்கள் அன்போடு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து யோவானுக்கு கொடுத்த பதிலை பாருங்கள், மிக ஆச்சரியமா இருக்கும். லூக்கா நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள். குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள். நான் வாசித்த இந்த வசனங்கள் எல்லாவற்றிலும் சுத்தம் சுத்தம் என்றுதான் வாசிக்கிறோம். அவர்கள் சுத்தமானார்கள், அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டார்கள், இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் இருக்கிறதே தவிர அவர்கள் சுகமாக்கப்பட்டார்கள் என்று ஒரு இடத்திலும் வார்த்தை இல்லை. அன்பானவர்களே, குஷ்டரோகத்திற்கும் இந்த சுத்தத்திற்கும் என்ன சம்பந்தம்? ஏன் சுகம் என்று சொல்லப்படவில்லை? நாம் என்றைக்காவது யோசித்திருக்கிறோமா? அநேக முறை படித்திருக்கிறோம். ஏன் சுத்தம் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரியை அவர் பார்த்த பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், நானே ஜீவ தண்ணீர் என்று சொன்னார். அன்பானவர்களே, ஆதி நாட்களில இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில மக்கள் தூர தேசத்திலிருந்து அவர்கள் நீண்ட பயணம் மேற்கொண்டு அவர்கள் எருசலேம் ஜெபாலயத்துக்கு வருவார்கள். வருடத்திற்கு ஒரு முறையாவது அவர்கள் எருசலேம் ஆலயத்திற்கு வந்து தொழுகை செய்ய வேண்டும், பலி செலுத்த வேண்டும். அப்படி வரும்பொழுது அவர்கள் நீண்ட பயணமாய் வரும்பொழுது அவர்கள் கூட்டம் கூட்டமாய் வருவார்கள். அவர்கள் பாலைவனத்தை கடந்து வர வேண்டியிருக்கும், அவர்கள் கால்நடையாய் கடந்து வர வேண்டியிருக்கும், மிருகங்களின் மீது அவர்கள் பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். ஆகவே அவர்கள் வந்து சேர்வதற்கு அநேக நாட்கள் எடுக்கும். ஆகவே அவர்கள் தூர தேசத்திலிருந்து எருசலேம் ஜெபாலயத்துக்கு வரும்பொழுது அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அவருடைய உடைகள் எல்லாம் அழுக்கு நிறைந்ததாய்,
சரீரம் மிகவும் அழுக்கு நிறைந்ததாய் இருக்கும். அப்படியே அவர்கள் ஆலயத்திற்குள் போகக்கூடாது, போனால் அது தீட்டாய் கருதப்படும். ஆகவே இஸ்ரவேல் மக்களுக்கு என்று ஜெப ஆலயத்திற்கு வெளியே அவர்களுக்கு ஒரு தொட்டி கட்டப்பட்டிருந்தது. அந்த தொட்டியிலே ரபிமார்கள், ஆசாரியர்கள் சுத்தமான மழை நீரை சேகரித்து வைத்தார்கள். கலப்படமற்ற சுத்தமான மழை நீர், வேற எந்த தண்ணீரும் கிடையாது, நேரடியாய் மழை நீரை அவர்கள் சேகரித்து வைத்தார்கள். இஸ்ரவேலிலே மழை பொக்கிஷமானது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சேகரிக்கப்பட்ட தண்ணீரில் அவர்கள் வந்து மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது அவர்கள் மீது இருக்கிற எல்லா அழுக்குகளும் சுத்தமாகும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தன்னை அவர் ஜீவ தண்ணீராய் வெளிப்படுத்தினார். இந்த பின்னணி யூதர்களுக்கு தெரிந்தது. அவர்கள் சுத்தமாக்கப்படுவது அவசியமாயிருந்தது. சுத்தமாக்கப்பட்ட பின்புதான் அவர்கள் ஜெபாலயத்திற்குள் சென்று அவர்கள் தொழுகை செய்து அவர்கள் பலியை செலுத்தினார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து இங்கு தன்னை எவ்வாறு அவர் குறிப்பிடுகிறார்? நான் ஜீவ தண்ணீர், என்னிடத்தில் வருகிறவன் தாகமடைய மாட்டான், அல்லது என்னிடத்தில் வருகிறவன் தன்னுடைய பாவங்கள் நீங்க சுத்திகரிக்கப்படுவான். சுத்திகரிப்பு, நம்மிடத்தில் இருக்கிற கரைகள், நம்மிடத்தில் இருக்கிற குறைகள் எல்லாவற்றையும் ஜீவ தண்ணீரை கொண்டு இயேசு கிறிஸ்து சுத்திகரிக்கிறார். ஆகவே அவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த வார்த்தை என்ன? இவன் சுத்தமாக்கப்பட வேண்டும். எங்கெல்லாம் குஷ்டரோகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து இந்த பகுதிக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். அடுத்த வார்த்தை அவன் என்ன சொல்லுகிறான் என்பதை நாம் பார்க்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆண்டவர் இதற்கு பின்பதாக சொல்கிறார். 13ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. ஜீவ தண்ணீர் அண்டைக்கு நீ வந்திருக்கிறாய், ஜீவ தண்ணீரை கொண்டு நான் உன்னை சுத்தமாக்குகிறேன். ஆகவே உன் குஷ்டரோகம் நீங்க, நீ சுத்தமாக என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு நினைவிருக்கும், எலிசாவிடத்தில் நாகமான் வந்த பொழுது நாகமான் என்ன செய்ய கேட்டுக்கொள்ளப்பட்டார்? எலிசா நாகமானுக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகள், நீ போய் யோர்தானில் நீ 7 தரம் மூழ்கி எழுந்தது என்று சொன்னார். அப்பொழுது நீ சுத்தமாவாய் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே நாகமான் செய்தபடினால் அந்த குஷ்டரோகத்திலிருந்து சுத்தமானார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குஷ்டரோகியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஜீவ தண்ணீராம் இயேசு கிறிஸ்து அவனை தொட்ட மாத்திரத்தில் குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று என்று நாம் வாசிக்கிறோம். அங்கே 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியத்தை செய்கிறார். அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து. இங்கு ஆண்டவர் ஒரு சற்று வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை ஏறெடுக்கிறார். இங்க என்ன சொல்லுகிறார்? நீ இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், மாறாக ஆசாரியனிடத்திற்கு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் ஆசாரியனிடத்திற்கு போக சொல்லுகிறார்? ஆசாரியன் தான் ஒரு குஷ்டமுள்ள ஒரு மனிதன் தேசத்தில் இருப்பானால் அவன் உண்மையிலே அவனுக்கு குஷ்டம் இருந்தது உண்மையா, அவன் சுகமாக்கப்பட்டது உண்மையா, அவன் யாரால் சுகமாக்கப்பட்டான், எப்படி சுகமாக்கப்பட்டான் என்ற ஒரு பரிசோதனையை செய்ய வேண்டும். அதை செய்து முடித்த பின்பு மோசே கட்டளையிட்ட சில சுத்திகரிப்பின் முறைமைகளை செய்ய வேண்டும். அதை தொடர்ந்து அவன் ஆண்டவருக்கு சில பலிகளை செலுத்த வேண்டும். ஆகவே ஆண்டவர் அவனை ஆசாரியனுக்கு நேராய் போகும்படி அனுப்புகிறார். அவர் ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கலாம், நீ விடுதலை பெற்று விட்டாய், நீ வாழ்ந்து சுகித்தர் என்று அவனை சொல்லி அனுப்பியிருக்கலாம். அப்படி சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ உன்னை ஆசாரியனுக்கு உன்னை காண்பி என்று சொல்கிறார். ஏன் இதை சொல்லுகிறார்? இதற்கு பின்பதாக என்ன அர்த்தம் உண்டு? அதை சற்று நாம் தியானமாய் கொஞ்ச நேரம் நாம் தியானிக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு நன்கு தெரியும், இதுவரையிலும் இந்த இஸ்ரவேல் நாட்டிலே இஸ்ரவேலருக்குள்ளே இப்படிப்பட்ட அற்புதம் நடக்கவில்லை. ஆகவே இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. ஆகவே ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், நியாய சாஸ்திரிகள் இந்த அற்புதத்தை குறித்து அவர்கள் விசாரணை செய்வார்கள்.
யார் இதை செய்தது, எப்படி நடந்தது என்று ஒரு தீர விசாரணை அது நடக்க போகிறது. ஆகவே ஆண்டவர் இந்த மனிதனை ஆசாரியனுக்கு நேராய் அனுப்புகிறார். ஆசாரியர்களுக்கு வசனம் தெரியும், வேத வசனம் புரியும். இதை மேசியா மாத்திரம்தான் செய்ய முடியும் என்பது ஆசாரியர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவேதான் ஆசாரியனுக்கு நேராய் அனுப்புகிறார். ஆண்டவர், நீ நான் மேசியா என்று சொல்லாதே, மாறாக இந்த வசனத்தை இந்த தேசம் முழுவதும் போதிக்கிற ஆசாரியர்கள் நான் யார் என்பதை மக்களுக்கு சொல்லட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மனிதனை ஆசாரியனுக்கு நேராய் அனுப்புகிறார். ஆசாரியனுக்கு நேராய் நீ போய் உன்னை காண்பி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், கவனிங்கள், 14ஆம் வசனம் பிற்பகுதியாக வாசிக்கிறேன். நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு, அவர்கள் என்றால் ஆசாரியர்கள், அங்கிருந்த வேத பாரங்கள், நியாய சாஸ்திரிகள் எல்லாரையும் அது குறிக்கிறது, அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளை இட்டார். கட்டளை இட்டார். நல்லா கவனிங்க, கட்டளை இட்டார். நீ போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பி. ஏனென்றால் இந்த ஆசாரியர்கள் மேசியா வந்திருக்கிறார், மேசியா தான் இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு அவர்கள் முழு தேசத்துக்கும் சொல்லட்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்தார். அதன் பின்பதாக அவர் செய்த காரியம் என்ன? உடனடியாய் ஆண்டவர் பின்பதாக அவர் செய்கிற காரியத்தை இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எதற்காக ஆண்டவர் உடனடியாய் ஜெபிக்க வனாந்தரத்திற்கு போனார்? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்கு தெரியும் இப்பொழுது ஆசாரியர்களும் அங்க இருக்கிற வேத பாரர்களும் அங்க இருக்கிற எல்லா மனிதர்களும் இவர் யார் என்பதை குறித்து ஆராய்ச்சி செய்வார்கள். வேத வசனங்களை அவர்கள் அதை முன்னிட்டு இயேசுவை யார் என்று அவர்கள் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிப்பார்கள். ஆகவே இதன் முடிவு எப்படி இருக்கும்? அவர்கள் எப்படி இந்த அற்புதத்திற்கு, மேசியாவின் அற்புதத்திற்கு அவர்கள் எதிர்வினை ஆற்றப் போகிறார்கள்? ஏற்றுக்கொள்வார்களா, எதிர்ப்பார்களா என்ற நிலைக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனியே போய் ஜெபிக்கிறார். ஆண்டவரிடம் அதற்கான ஆலோசனைகளை தனது பிதாவினிடத்தில் அதற்கான ஆலோசனைகளை அவர் கேட்டு பெற்றுக்கொள்கிறார். அதன் பின்பு நாம் வாசிக்கிறோம் 17ஆம் வசனம். என்ன நடக்கிறது? இதனுடைய விளைவு என்ன நடக்கிறது? கவனியுங்கள். 17ஆம் வசனம், லூக்கா 5:17. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. கவனியுங்கள், எங்கிருந்து மக்கள் வந்திருக்கிறார்கள்? கலிலேயா, யூதேயா நாடுகள், சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் வந்தார்கள். இந்த அற்புதத்தை கேட்டவுடனே எல்லாரும் இயேசுவை நோக்கி வருகிறார்கள். இவர்தான் மேசியாவா? இவரை குறித்து சொல்லப்படுகிற காரியங்கள் உண்மையா அல்லது உண்மையான அற்புதமா என்று புரிந்து கொள்ளும்படியாய், அறிந்து கொள்ளும்படியாய், ஆராய்ச்சி செய்யும்படியாய், அவரை நேரடியாய் பார்க்கும்படியாய் வருகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் செய்த காரியத்தை நான் மற்றொரு பதிவில் உங்களுக்காக பதிவிடுகிறேன். இவர்கள் எப்படி பரிசோதனை செய்தார்கள், எப்படி ஆண்டவரிடம் விவாதம் பண்ணினார்கள், எப்படி அவருடைய அற்புதத்தை அவர்கள் சந்தித்தார்கள், ஆண்டவர் அவர்களுக்கு எப்படி மறு உத்தரவு கொடுத்தார் என்பதை நான் மற்றொரு பதிவில் நான் உங்களுக்காக பதிவிடுகிறேன். நீங்கள் அந்த பதிவை பார்த்து அதை புரிந்து கொள்ள அது ஏதுவாக இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் இந்த குஷ்டரோகியை எப்படி சுகப்படுத்தினார் என்பதை நாம் பார்த்தோம். முதலாவது அவனை சுத்தப்படுத்தினார், இரண்டாவது அவனை சுகப்படுத்தினார், சுத்தப்படுத்தி அவனை சுகமாக்கினார். மேசியா செய்த முதல் அற்புதம், மேசியாவின் அற்புதம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இது சாதாரண அற்புதம் அல்ல, மேசியாவின் அற்புதம். மேசியாவின் அற்புதத்தில் இது முதல் அற்புதம். யாருமே இதுவரை செய்ததில்லை. அதை இயேசு கிறிஸ்து செய்து தன்னை மேசியாவாய் வெளிப்படுத்தினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை இந்த குஷ்டரோகம் இந்த உலகத்தில் குறைந்திருக்கலாம். இந்த குஷ்டரோகத்துக்கான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நல்லது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
இன்றைக்கு அந்த மனிதன் இருந்த நிலையில நாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வேறு சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அதற்கு தீர்வே இல்லாத நிலை இருக்கலாம். யாருமே அந்த காரியத்துல தலையிட்டும் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கலாம். மருத்துவர்கள் கைவிட்டு இருக்கலாம், சூழ்நிலைகள் கைவிட்டு இருக்கலாம், உறவுகள் கைவிட்டு இருக்கலாம், நீங்கள் படித்த படிப்பு உங்களை கைவிட்டு இருக்கலாம், நீங்கள் நம்பின வேலை உங்களை கைவிட்டு இருக்கலாம், நீங்கள் சமுதரித்து வைத்து சம்பாதித்து வைத்த பொக்கிஷம் பணம் உங்களை கைவிட்டு இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்தவர்கள் கைவிட்டு இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்து என்னும் மேசியா இருக்கிறார். அவர் உங்களை கைவிடவில்லை. யாருமே செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் அவர் உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். குஷ்டரோகியை அவர் சுத்தப்படுத்தி சுகமாக்கினார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இதை பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில, கேட்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை யாருமே செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து என்னும் மேசியா உங்கள் வாழ்க்கையில அந்த அற்புதத்தையும் அந்த மாற்றத்தையும் அவர் செய்ய முடியும். நீங்கள் விசுவாசித்தால் போதும், ஆண்டவரே என்று அழைத்தால் போதும். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று அவன் கேட்டது போல, ஆண்டவரே என்னை சுகமாக்கும் என்று, என்னை சுத்தமாக்கும் என்று, எனக்கு கிருபை பாராட்டும் என்று நீங்களும் நானும் மேசியாவை நோக்கி கூப்பிட்டால் போதும். கர்த்தர் மனமிறங்க ஆயத்தமாக இருக்கிறார். இந்த நாளிலும் நான் உங்களுக்காய் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். தொடர்ந்து இந்த வசனங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டு நீங்கள் தியானம் செய்யுங்கள். மேலும் ஆண்டவர் உங்களோடு இடைப்பெறுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த குஷ்டரோகிக்கு கர்த்தர் செய்த சுத்தத்திற்காக, அது மூலமாய் கிடைத்த சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். யாருமே செய்யாத அற்புதத்தை மேசியாவாக நின்று நீர் செய்து உம்மை வெளிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் இதை கேட்கிற, இதை பார்க்கிற அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவரே தகப்பனே, இது நடக்காதா, இது என்னுடைய வாழ்க்கையில இது நிறைவேறாதா, இப்படிப்பட்ட நற்கிரியைகள் அல்லது இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் எனக்கு நடக்காதா என்று தவித்து ஏங்கிக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே. அது எதுவாயிருந்தாலும், ஒருவேளை மருத்துவர் கைவிட்டு இருக்கலாம், சூழ்நிலைகள் கைவிட்டு இருக்கலாம், உறவுகள் கைவிட்டு இருக்கலாம், படிப்புகள் கைவிட்டு இருக்கலாம், தங்கள் நம்பின சொத்துக்கள் கைவிட்டு இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில், மேசியாவின் நாமத்தில், கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் அன்றைக்கு மேசியாவாய் அற்புதம் செய்தது போல இன்றைக்கும் மேசியாவாய் நீர் அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிற, அது எதுவாய் இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் இதை கேட்கிற எல்லாருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நீர் அற்புதத்தை செய்து விட்டதற்காக நன்றி. உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே மாட்சிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்ததற்காய் நன்றி, அடையாளங்களை செய்ததற்காய் நன்றி, இயேசு கிறிஸ்துவின் கிரியைகள் வெளிப்பட்டதற்காய் நன்றி. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. தொடர்ந்து இந்த பதிவை நீங்கள் மீண்டும் பாருங்கள், நீங்கள் தியானியுங்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். மற்றும் ஒரு பதிவுக்காக காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.